எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி சுரைக்காய் வச்சு ஒரு டிஷ் பண்ணலாங்க. சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தயிர், முந்திரி எல்லாம் அரைச்சி ஊற்றி நான் ஆப்கானி சிக்கன் செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சுரைக்காய் வச்சு செய்யலான்னு சொல்லிட்டுங்க. வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ இந்த சுரைக்காவை தோல் சீவி நம்ம ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கு முன்னே மிக்சியில் அரைச்சி எடுத்துக்க வேண்டிய பொருளெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. புதினா ஒரு கைப்பிடி அளவு, பச்சை மிளகாய் ஒரு 5 பச்சை மிளகாய் போடுறாங்க. இஞ்சி, பூண்டு, வெங்காயம், முந்திரி, பூண்டு, வெங்காயம். நீங்கள் பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாங்க. முந்திரி ஒரு 50 முந்திரி நான் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துருக்காங்க. அந்த முந்திரியும் சேர்த்துருவோம். இது கூடவே கெட்டியான தயிருங்க, வீட்டிலையே உர ஊற்றி வச்சுருக்க பசும்பால் தயிர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் தயிர் ஒரு 200 கிராம் ml தயிர் எடுத்துருக்காங்க. இப்போ அரைச்சிட்டேங்க. அரைச்சதை ஒரு பாத்திரத்தில் ஊற்றிடுவோங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. பாருங்க, ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு 50 ml. இப்போ கஸ்தூரி மேத்தியும் கரம் மசாலாவும் சேர்த்துருலாங்க. 1/2 டீஸ்பூன் காரத்துக்கு ரெட் சில்லி பவுடர், பெப்பர் 1 ஸ்பூனுங்க. இது பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் 5, இவள் தாங்க காரத்துக்கு. சுரைக்காய் நான் பாதி சுரைக்காய் தாங்க எடுத்திருக்கேன். க்ளீன் பண்ணி இப்போ ரவுண்டாக பிஞ்சியாக இருக்கிறதுனால விதை ஒன்றும் இல்லை, அப்படியே ரவுண்டாக கட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த இதோட சேர்த்துருவோங்க, தயிரோடு சேர்த்துடலாம். கலந்து கொடுத்துக்கோங்க. இதை நல்லா இப்போ இது ஒரு 1/4 ஹவர் அப்படியே ஊறட்டங்க. இப்போ ஒரு பேன் வச்சுருவோம். கேஸ் பற்ற வச்சுருவோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருவோம். எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. 2 பட்டை, 1 ஏலக்காய், 3 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை அது சேர்த்துருவோங்க. இப்போ நம்ம ஊற வச்ச இந்த சுரைக்காவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க. மொத்த சுரைக்காவும் போட்டேங்க. 2 பக்கமும் திருப்பி விடுங்க. நல்லா வேகணும். இதுலேயே கொஞ்சம் தட்டு போட்டு மூடி விடுவோங்க. பாருங்கள், இடையில மூடி திறந்து பார்த்து கலரி விடுங்க, திருப்பி விடுங்க. பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக வெந்துருங்க. பாருங்கள், ஒரு சுரைக்காவை ஊற்றி காமிக்கிறேன். எப்படி சாஃப்டாக பாருங்கள், கட் ஆகுது பாருங்கள். நல்லா வெந்துருச்சு. இப்போ மீதி இருக்க அந்த தயிரை இதில் ஊற்றி கலந்துருவோங்க. இதுலேயே மீதி இருக்க தயிர் ஊற்றிடுவோங்க. இப்போ திறந்து பார்க்கலாங்க. நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடுவோங்க. இப்போ பாத்திரம் மாற்றிடுவோங்க. ஸ்டாப் பண்ணி பாருங்கள். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட சூப்பராக இருக்குங்க. இப்போ வச்சுருவோம். ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.